வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வெக்டார்ஸ் பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோலையும் வெக்டார்ஸ் தான் பார்த்தோம். கைனமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அதில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய வெக்டார்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். நம்ம வெக்டார்ஸ் இன் 2 டைமென்ஷன்ஸ் அதுதான் பேசிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒரு வெக்டார் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்குது. உதாரணமாக இது ஏ வெக்டார் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஏ வெக்டாரை 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறோம். அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு காம்பனண்ட் அது ஏஎக்ஸ் வெக்டார் ஆகும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் இதோட காம்பனண்ட் ஏ ஒய் வெக்டார் ஆகும் அப்படின்லாம் பார்த்தோம். அப்போ அந்த ஏ வெக்டாரை எப்படி எழுதலாம்? பிரித்து ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏ ஒய் வெக்டார் இப்படி நம்ம பிரிக்கலாம். 2 ரெக்டாங்குலர் காம்பனண்ட்ஸாக பிரிக்கிறோம். ஓகே, 2 செங்குத்து கூறுகளாக பிரிக்கிறோம். இப்போ இதன்னும் எப்படி எழுதலாம்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் இன்ட்டு இந்த ஏஎக்ஸ் வெக்டாரை ஏஎக்ஸ் இன்ட்டு ஐ கேப்னு எழுதலாம். ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அதுக்கான யூனிட் வெக்டார் ஐ கேப்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி ப்ளஸ் ஏ ஒய் வெக்டாரை ஏ ஒய் இன்ட்டு ஜே கேப்னு எழுதலாம். ஏன்னா ஒய் ஆக்சிஸ்க்கான யூனிட் வெக்டார் ஜே கேப் ஓரலகு வெக்டார் இல்லையா, எப்படி எழுதலான்னு பார்த்தோம். அடுத்து இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னா நம்ம இப்போ இந்த ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா, அதாவது எண் மதிப்பு வேணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலான்னு சொன்னோம். இது தெரியும் நமக்கு. ஓகே, முக்கியமானது. அடுத்து ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஆங்கிள் மேட் பை த வெக்டார் ஏ வித் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் அச்சுடன் ஏ வெக்டார் ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளோ அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம tan தீட்டா கண்டுபிடிக்கலாம். tan தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டானா நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், தீட்டா அங்கே இருக்குது. tan தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு இது, இந்த சைடு என்னது? ஏஒய். இங்கே வெக்டார் தேவையில்ல, அதனுடைய மேக்னிடியூட் மட்டும்தான். ஏன்னா இந்த tan தீட்டா அப்படிங்கிறது ஒரு நம்பர், அதுக்கு டைரக்ஷன்லாம் கிடையாது. ஸோ இந்த எண் மதிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். tan தீட்டா ஈக்குவல் டு ஏஒய் பை இந்த ஏஎக்ஸோட எண் மதிப்பு ஏஎக்ஸ் இப்படி சொல்லலாம். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு ஏஒய் பை ஏஎக்ஸ். இதிலிருந்து தீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். தீட்டா ஈக்குவல் டு என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் ஏஒய் பை ஏஎக்ஸ் இப்படி எழுத முடியும். ஸோ இதில் தீட்டா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த 2 ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து எ வெக்டார் இன் 3 டைமென்ஷன், முப்பரிமாணத்தில் ஒரு வெக்டாரை எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் அப்படிங்கிறத நம்ம பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் சொல்லுவோம். ஸோ 3 ஒன்றுக்கொன்று செங்குத்தான அச்சுகள் எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஒய் இசட்டு. அதில் ஒரு வெக்டார் ஏ வெக்டார் அப்படின்னு இருக்கும். இந்த வெக்டாரை இப்போ எப்படி 3 காம்பனண்ட்ஸாக பிரிக்கிறோம். முன்னாடி என்னது 2 காம்பனண்ட்ஸாக பிரித்தோம், ஏஎக்ஸ் ஏஒய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3 காம்பனண்ட்ஸ், 3 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் காம்பனண்ட்ஸாக பிரிக்கிறோம். ஒன்றுக்கொன்று செங்குத்தான 3 கூறுகளாக இந்த வெக்டாரை ஒரு வெக்டாரை பிரிக்கிறோம். அப்போ ஒரு வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஏஎக்ஸ் வெக்டார், அலாங் ஒய் ஆக்சிஸ் ஏஒய் வெக்டார், அலாங் இசட் ஆக்சிஸ் ஏஇசட் வெக்டார் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது ஏற்படுத்தக்கூடிய கோணம் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா வித் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் பீட்டா வித் ஒய் ஆக்சிஸ் அண்டு பெருசாக போகிறேன் இந்த ஆங்கிள் பீட்டா. அதே மாதிரி ஏ வெக்டார் மேக்ஸ் அன் ஆங்கிள் காமா வித் இசட் ஆக்சிஸ், இந்த ஆங்கிள் காமா இப்படி இருக்குது. இப்போ இந்த ஏஎக்ஸ் வெக்டார் அதோட மேக்னிடியூட் என்ன? ஏஎக்ஸோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னா ஏ காஸ் ஆல்ஃபான்னு சொல்லலாம். எப்படி நம்ம ஏ வெக்டார் 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறப்ப ஏஎக்ஸ் ஏஒய்னு பிரிக்கிறப்ப ஏஎக்ஸ் எந்த பக்கம் தீட்டா இருக்கும் அந்த பக்கம் ஏ காஸ் தீட்டான்னு எழுதுறோமோ அது மாதிரி இங்கே ஆல்ஃபா இருக்குது. அப்போ ஏ காஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம். அதே மாதிரி ஏஒய் அதை எப்படி எழுதலாம்னா ஏஒய் இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ ஏ காஸ் அந்த பக்கம் உள்ள ஆங்கிள் பீட்டா காஸ் பீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி ஏஇசட் இந்த காம்பனண்ட்டோட எண் மதிப்பு மேக்னிடியூட் என்னென்னா ஏ காஸ் காமான்னு எழுதலாம். ஏன்னா இதுக்குள்ள ஆங்கிள் காமா இப்படி எழுதலாம். அதே மாதிரி மொத்தமாக ஏவோட மேக்னிடியூட் எண் மதிப்பு ஏனுடைய எண் மதிப்பு வேணும் அப்படின்னா நம்ம அங்கே என்னது 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறப்ப என்ன எழுதணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர்னு எழுதணும்ல. அது மாதிரி இங்கே என்ன எழுதணும்? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 காம்பனண்ட் இல்லையா, ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர் இப்படி எழுதணும். ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர் இப்படி எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு முக்கியம். இப்போ 2 வெக்டாரை ஆட் பண்ணணும். 3 காம்பனண்ட்ஸ் இருக்குது வெக்டாருக்கு, அது 2 வெக்டாரை ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது? அது வெக்டார் அடிஷன் சொல்கிறோம். வெக்டார் கூடுதல், வெக்டார் அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம். வெக்டார் அடிஷன். ஓகே, வெக்டார் கூடுதல், வெக்டர்களின் கூடுதல், இரு வெக்டர்களுடைய கூடுதல்.
கூட்டல், ரெண்டு வெக்டரை எப்படி கூட்டுறது. இப்போ ஏ வெக்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு என்னென்ன காம்பனண்ட் இருக்கும்? ஏ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏ ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பி வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்குது. இது வந்து என்னன்னா பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப்னு சொல்லலாம். இந்த ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்ப ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி ஆட் பண்ணலாம்னா, இந்த வெக்டாரோட ஐ காம்பனண்ட் இந்த வெக்டாரோட ஐ ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் இன்ட்டு காமனாக என்ன சொல்லலாம்? ஐ கேப் ஒன்று இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் இதே மாதிரி ஒய் காம்பனண்ட் ஏஒய் ப்ளஸ் பிஒய் காமனாக ஜே கேப் ப்ளஸ் இதே மாதிரி இசட் காம்பனண்ட் ஏஇசட் ப்ளஸ் பிஇசட் இன்ட்டு கே கேப் இப்படி ஆட் பண்ணணும். அதோட காம்பனண்ட்ஸ் ஐ காம்பனண்ட்டோட நம்ம வந்து ஆட் பண்ணோம், ஜே காம்பனண்ட்டோட ஆட் பண்ணோம், கேவோட ஆட் பண்ணோம். இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் வெக்டார் அடிஷன். இப்போ ஒரு ரெண்டு வெக்டார்ஸ் வந்து இஃப் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா ஜென்ரலாக. இப்போ இது வந்து காம்பனண்ட்ஸ் எக்ஸ் ஒய் இசட் 3 ஆக்சிஸோட காம்பனண்ட்ஸை வந்து எடுத்து ஆட் பண்ணோம். அப்படி இல்லாமல் டைரெக்டாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெக்டார் அடிஷன் பை பேரலோகிராம் லா, அதாவது வெக்டர் கூடுதலுக்கான இணைகர விதி. என்ன அப்படின்னா, ரெண்டு வெக்டார் இருக்குது. ஒன்று வந்து ஏ வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டார், இன்னொன்று வந்து பி வெக்டார். இது வந்து பி வெக்டார். தே மேக் அன் ஆங்கிள் தீட்டா இல்லையா? ஆங்கிள் பிட்வீன் தம் வந்து தீட்டா, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து தீட்டா. இப்போ இதோட ரிசல்டன்ட் என்ன? தொகுபைன்னு சொல்லுவோம். ரிசல்டன்ட் வெக்டார், இந்த ரெண்டு வெக்டாரினுடைய டோட்டல் சம் எவ்வளோ, வெக்டார் சம் எவ்வளோ, அதுக்கு பேர் ரிசல்டன் அப்படின்னு சொல்லுவோம். ரிசல்டன் தொகுபைன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ரிசல்டன் வெக்டார் தொகுபைன் வெக்டார்னு சொல்லுவோம். அந்த தொகுபைன் வெக்டார் அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆர் வெக்டார் ரிசல்டன்ட் ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்னென்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ரெண்டினுடைய சம். இப்போ டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. இது வந்து இதனுடைய எண் மதிப்பு 4, இதனுடைய எண் மதிப்பு 3, மேக்னிட்யூட் 4 + 3 7ன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இது ஆர்டினரி அடிஷனில் வெக்டார் அடிஷன், இதுக்கு டைரக்ஷன் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கேஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ரெண்டு வெக்டாரை வந்து ஒரு பேரலோகிராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ பேரலோகிராம் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ 2 அட்ஜசன்ட் சைட்ஸாக எடுத்துக்கிறோம். ஏ வெக்டார் பி வெக்டார். இதுக்கு பேரலாக ஒரு சைடு எடுத்துக்கிறோம், இதுக்கு பேரலாக இன்னொரு சைடு எடுத்துக்கிறோம், டைரக்ஷனை மாற்றாமல். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலோகிராம் கிடைக்கும், இணைகரம் கிடைக்கும். இப்போ இந்த இணைகரத்தில் இந்த டயகனல் இருக்கு இல்லையா, இதுதான் என்னென்னா விச் ரெப்ரசன்ஸ் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், இதை குறிக்குது. அப்போ இது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இது 4 இது 3ன்னா 4 + 3 7 இருக்காது இல்லையா? அது எப்படி வருது? அதனுடைய வேல்யூ வேறு ஏதோ இருக்கும். அதுக்கு என்ன ஃபார்முலா? இதுக்கு டெரிவேஷன் இருக்குது. அப்போ நம்ம டெரிவேஷன் பார்க்க போகிறதில்ல. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிசல்டன் வெக்டாரோட மேக்னிடியூட் அந்த டெரிவேஷனில் நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு இதோட எண் மதிப்பு மட்டும், ஆரோட எண் மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா a² + b² + 2ab cos θ. இதுதான் ஃபார்முலா. a² √a² + b² + 2ab cos θ. இதுதான் அந்த ஆருக்கான the magnitude of resultant vector, தொகுபைன் வெக்டாரினுடைய எண் மதிப்பு, ரெண்டினுடைய கூடுதலுடைய எண் மதிப்புக்கு இதான் ஃபார்முலா. ஓகேயா? இப்போ இது எவ்வளோ ஆங்கிள் ஆக்ட் பண்ணுது பாருங்க. இந்த வெக்டார் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, இந்த வெக்டார் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இது ரெண்டினுடைய தொகுபைன் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது? இந்த டைரக்ஷனில் ஆக்ட், இது வழியாகவும் ஆக்ட் பண்ணல, இது வழியாகவும் ஆக்ட் பண்ணல, இது வழியாக ஆக்ட் பண்ணுது, இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. ஓகே, அப்போ ஒரு பால் இந்த இடத்துல இருக்குது, ஒருத்தர் சைமல்டேனியஸாக 2 பேர் வந்து கிக் பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் இந்த டைரக்ஷனில் உதைக்கிறான், ஒருத்தர் இந்த டைரக்ஷனில் உதைக்கிறாங்க. இந்த பால் எந்த டைரக்ஷனில் போகும்? இந்த ரெண்டு வெக்டாருடைய ரிசல்டன் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் தான் போகும். அதுதான் அது குறிக்குது. ஓகே ரைட். இப்போது இதனுடைய டைரக்ஷன் எதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த ஆரோட டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஏ வெக்டார். இப்போ இந்த ஏ வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் இருக்குல்ல, அது வந்து நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். இது வந்து என்னது? ஆல்ஃபா. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தீட்டா. ஏ வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா tan α ஈக்குவல் டு, இதுவும் நம்ம டெரிவேஷனில் வரக்கூடியது. என்ன அப்படின்னா b sin θ பை a + b cos θ. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃபார்முலா. tan α ஈக்குவல் டு b sin θ பை a + b cos θ. பிங்கிறது இந்த வெக்டாரோட எண் மதிப்பு மேக்னிடியூட், ஏங்கிறது ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் எண் மதிப்பு, தீட்டாங்கிறது இந்த ஆங்கிள்.
ஓகே, இப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏ வேல்யூ, பி வேல்யூ, தீட்டா வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கு நம்ம tan இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ ஆங்கிள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, 2 வெக்டார்ஸ் தே ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னு வச்சுக்கோம். அதாவது இப்போ இதே எடுத்துக்கோமே, ஏ வெக்டார் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, பி வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? ஆர் வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், இங்கே ஏ தான், மேக்னிடியூட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இதோட எண் மதிப்பு பி, அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் எவ்வளோ ஆங்கிள் எவ்வளவு? 90 டிகிரி. அப்போ காஸ் 90 டிகிரி வந்து என்னது? 0. அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 இன்ட்டு எனிதிங், டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடும். நமக்கு மீதி என்ன கிடைக்கும்? ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 2 வெக்டார், அதாவது ஒரு வெக்டார் வந்து ஒரு காம்பனண்ட் வந்து ஏஎக்ஸ் அப்படின்னா இன்னொரு காம்பனண்ட் வந்து ஏஒய்னா நம்ம ஃபார்முலா என்ன எழுதணும்? டோட்டல் வந்து ஏ ஈக்குவல் டு, அதாவது 2 வெக்டார் இப்படி பார்த்தோம் இல்லையா, ஒரு வெக்டார் இருக்குது ஏன்னு, அது 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம், ஏஎக்ஸ் வெக்டார் ஏஒய் வெக்டார் அப்படின்னு 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறப்ப இந்த ஏவோட எண் மதிப்பை வந்து எப்படி எழுதலாம்? இந்த 2 வெக்டார் வச்சு எழுதணும்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர்னு எழுதணும்ல, அதே தான் இங்கே. ஓகே, இந்த ஆரோட வேல்யூ வந்து அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடச்சிருக்குல்ல, அதே மாதிரி தான் இது. ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா, இது எல்லா கேஸ்க்கும் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதை நோட் பண்ணி. அடுத்தது மோஷன் இன் அ பிளேன், ஒரு தளத்தில் இயக்கம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் பார்த்தோம். ஒரே நேர்கோட்டில் ஒரு பொருள் இயங்குனுச்சுன்னா என்ன, அதுக்கான ஈக்குவேஷன்ஸ், அதில் சில நியூமரிக்கல்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம சொல்கிறது ஒரு தளம், ஒரு பிளேன். இது ஒரு பிளேன், இதுக்கு வந்து என்னது? 2 ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ இந்த போர்டு வந்து என்னது? ஒரு பிளேன், ஒரு தளம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, எந்த டைரெக்ஷன் வேணுமாலும் மூவ் ஆகலாம் இதில், இல்லையா? இப்போ அதோட பொசிஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? நிலை, அதனுடைய வெலாசிட்டி என்ன, திசைவேகம் என்ன, அதோட முடுக்கம் என்ன, ஆக்சலரேஷன் என்ன, இதை பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதை வெக்டார் நோட்டேஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அப்போ இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம், நிலை வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம், பொசிஷன் வெக்டார். இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சதாக தான் நம்ம வந்து நியூமரிக்கல்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும், ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த பேசிக்கான கான்செப்ட்ஸில் வந்து நம்ம தெளிவாக இருக்கும். இப்போ பொசிஷன் வெக்டார், இப்போ நம்ம பிளேன் சொன்னோம், எக்ஸ்ஒய் பிளேன். இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதா வச்சு, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய நிலையை வந்து எப்படி குறிக்கிறோம்? பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹவ் இட் இஸ் ரெப்ரசன்டட் அப்படின்னா ஃப்ரம் த ஆரிஜின் ஆஃப் த எக்ஸ்ஒய் கோஆர்டினேட் ஆக்சிஸ், இதுதான் ஆரிஜின் சொல்கிறோம். இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இது இருக்குது? ஓகே, இது வந்து ஆர் வெக்டார். வெறும் டிஸ்டன்ஸ்னால் ஆர், இங்கேருந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஆர் வெக்டார்னு போடுறப்ப எனக்கு வந்துடும், நமக்கு டைரக்ஷனும் வந்துடும், இது எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அதுவும் நமக்கு வந்துடும். இதுதான் பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். பிங்கிற பாயிண்டில் இருக்குது அப்படின்னா இதோட பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார். இந்த ஆர் வெக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 காம்பனன்ட்ஸ் இல்லையா, அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் அதோட வேல்யூ என்ன, ஒய் ஆக்சிஸில் அதோட வேல்யூ என்ன. அப்போ அந்த ஆர் வெக்டாரை இப்படி நம்ம எழுதலாம், எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஆக்சிஸில் அதோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு அந்த டைரக்ஷன் வந்து என்னது, நம்ம ஐ கேப்னு சொல்லுவோம், ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் அதோட வேல்யூ வந்து ஒய், அதுக்கு யூனிட் வெக்டார் வந்து ஜே கேப்னு சொல்லுவோம். அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப்னு எழுதலாம். இதுதான் பொசிஷன் வெக்டார், பொசிஷன் நிலை வெக்டார். இப்போ அந்த பொருள் வந்து நகருது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகருது. இங்கே இருந்த பொருள் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் இப்படி நகர்றதா வச்சுக்கோம். இது வந்து ஆரம்பத்தில் இங்கே இருக்குது, பிங்கிற புள்ளியில் இருக்குது. இப்போ இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா இங்கே போகிறதா வச்சுக்கோம், கியூங்கிற புள்ளிக்கு நகருது. த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஃப்ரம் பி டு கியூ, பொருள் வந்து பியிலேருந்து கியூவுக்கு நகருது. அப்போ இங்கே நகர்ந்துருச்சு அப்படின்னா இப்போ இது வந்து ஆர் வெக்டார்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து என்னது, இந்த டைரெக்ஷனில் நகர்ந்துருக்கு. இப்போ இது வந்து என்ன ஆகும்னா இனிஷியல் பொசிஷன் ஆயிரும் R1 வெக்டார். இந்த பொசிஷன் ஓபி வந்து இனிஷியல் பொசிஷன், ஓக்யூ வந்து என்னது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, இது வந்து என்னது, இது வந்து ஃபைனல் பொசிஷன் ஆயிரும். இது வந்து R2 வெக்டார் ஆயிரும். அப்போ இந்த PQ இருக்குல்ல, இது வந்து என்னது, டெல்டா ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அது இடப்பெயர்ச்சி.
டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, தொலைவு அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, இட் ஹாஸ் டைரக்ஷன். இப்போ இதுதான் டெல்டா ஆர் வெக்டார்னு சொல்கிறோம். டெல்டா ஆர் வெக்டார் ஈக்குவல் என்னது? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். இதுதான் இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம், இடப்பெயர்ச்சி வெக்டார்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து இடப்பெயர்ச்சியை குறிக்கிறது. இது இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு காம்பனன்ட் சொல்லலாம். அந்த இடப்பெயர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஆருக்கும் எக்ஸ் காம்பனண்ட் வந்து டெல்டா எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் டெல்டா எக்ஸு, எக்ஸ்ஹெச்சில் அதனுடைய சேஞ்ச் என்ன, வேரியேஷன். இந்த கேப் வந்து டெல்டா எக்ஸ், இந்த கேப் வந்து என்னது டெல்டா ஒய் வரும் இல்லையா. இது வந்து என்னது டெல்டா எக்ஸ், இந்த கேப். இப்போ இது வந்து 4 மீட்டர் இருக்கலாம், இது வந்து 3 மீட்டர் இருக்கலாம். 4 - 3 1, அதான் டெல்டா எக்ஸ். அதே மாதிரி இங்கே இது வந்து 6 இருக்கலாம், இந்த இடத்துல வந்து 5 இருக்கலாம். அப்போ 6 - 5 1. ஸோ இதுதான் டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஆர்னு சொல்லுவோம். டெல்டா எக்ஸ் டெல்டா ஆர்னு சொல்லுவோம். அப்போ இதை வந்து இந்த மாதிரி பிரிக்க முடியும் நம்ம. ஓகே, சரி. R2 மைனஸ் R1 வெக்டார்னு சொல்லலாம். ஆர் டெல்டா ஆர் வெக்டார் ஈக்குவல் எப்படி எழுதலாம்? எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட்டில் எப்படி எழுதலாம்? டெல்டா எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் டெல்டா ஒய் இன்ட்டு ஜே கேப் இப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் வேல்யூ வந்து என்னது? ஈக்குவல், சமம். இது தெரியணும். அடுத்து வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. முதல்ல பொசிஷன் எங்கே இருக்குது, அப்புறம் நகருது, எவ்வளோ வேகத்தில் நகருது. அப்போ அது வந்து என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசை வேகம்னு சொல்லுவோம். ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசை வேகம். சராசரி திசை வேகம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வி ஆவரேஜ்னு சொல்லுவோம். வி ஆவரேஜ் வெக்டார், வி ஆவரேஜ் ஈக்குவல் டு என்னது? பொருள் வந்து எவ்வளோ, அதனுடைய இடப்பெயர்ச்சி எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் டெல்டா ஆர் வெக்டார் டிவைட் பை அது எவ்வளோ நேரத்தில் நடந்தது. இங்கேருந்து இங்கே நகர்ந்துருக்குது இல்லை, எவ்வளோ நேரத்தில் நடந்தது, டெல்டா டி. டைம் இன்டர்வல் வந்து என்னது? டெல்டா டி. இதுக்கு பேர் தான் என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் வெலாசிட்டி டெல்டா ஆர் வெக்டார் பை டெல்டா டி. ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசைங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, இப்படி சொல்லலாம். இப்போ இதுலேயும் வந்து நம்ம கொண்டு வந்து டெல்டா ஆர் வெக்டாருக்கு பதிலாக இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். அப்போ வந்து ரெண்டு காம்பனண்ட் கிடைக்கும். டெல்டா ஆர் வெக்டாருக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணால் டெல்டா எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் டெல்டா ஒய் இன்ட்டு ஜே கேப் டிவைடட் பை டெல்டா டின்னு சொல்லலாம். அப்போ காமனாக அந்த டெல்டா டி வந்து இதுக்கும் வரும், இதுக்கும் வரும். டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, தட் இஸ் எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ இது வந்து என்னது? இதை விஎக்ஸ் இன்ட்டு ஐ கேப்னு சொல்லலாம். ப்ளஸ் நம்ம டெல்டா ஒய் பை டெல்டா டி வந்து விஒய் இன்ட்டு ஜே கேப்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆவரேஜ் வெக்டார், ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசை வேகத்தினுடைய ரெண்டு கூறுகள், எக்ஸ்ஹெச் கூறு விஎக்ஸ், ஒய்ஹெச் கூறு விஒய் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இது தெரியும். அடுத்தது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இதிலேருந்து வரேன், இதிலேருந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இதெல்லாம் ரெக்டிலினியர் மோஷனில், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் படித்தது தான். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அதாவது உடனடி திசை வேகம். உடனடி திசை வேகம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அது வந்து நேர்கோட்டு இயக்கத்தில் பார்த்தோம், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் பார்த்தோம். அதே தான் கான்செப்ட் இங்கேயும், பிளேன்லேயும் தளத்துலையும். என்ன சொன்னோம்? டெல்டா டி வந்து டென்ஸ் டு 0 இருந்ததுன்னா, டென்ஸ் டு 0னா இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, க்ளோஸ் டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த டெல்டா ஆர் வந்து டெல்டா டி வந்து டைம் வந்து ரொம்ப குறையுதுன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? டெல்டா டி வந்து டிடின்னு ஆயிரும், டெல்டா ஆர் வந்து டிஆர்னு ஆயிரும். தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி டி. அப்போ தட் இஸ் டிஆர் வெக்டார் பை டிடின்னு சொல்லலாம். வி வெக்டார் ஈக்குவல் டு டிஆர் வெக்டார் பை டிடி. ஓகேயா? டெல்டா ஆர்னா சேஞ்ச் இன் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இன்டர்வல். இங்கே வந்து என்னது? டி ஆஃப் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம், டி ஆஃப் ஆர் வெக்டார் பை டிடி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஏன்னா அது வந்து ரொம்ப வெரி வெரி ஸ்மால் வேல்யூ, வெரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ இங்கே டிஃப்ரென்சியேஷன் வந்துடுது. ஸோ வெறும் வி வெக்டார் அப்படின்னு சொன்னால் அது எதை குறிக்குது? உடனடி திசை வேகத்தை குறிக்குது. ஓகே, இது வந்து என்னது? சராசரி திசை வேகம், ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இதுக்கான ரிலேஷன் எல்லாமே வெக்டாரில் நம்ம பார்த்துட்டே இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, உடனடி திசை வேகத்தினுடைய திசை. வெறும் திசை வேகம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்னது? உடனடி திசை வேகத்தை தான் குறிக்குது. நம்ம வெஹிக்கிளில் போகிறோம், காரோ பஸ்ஸோ டூ வீலரோ, அதில் வந்து ஸ்பீடோமீட்டர் காமிக்கிற ஸ்பீட் இருக்குல்ல, அதான் நம்ம வந்து உடனடி திசை வேகம்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸ்பீடோமீட்டரில் ஸ்பீடு வந்து என்னது? அதிகமாக காட்டுதில்ல, அது உடனடி திசை வேகம்னு சொல்கிறோம். ஸோ அதுதான். ஸோ இதனுடைய டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெஹிக்கிள் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் இல்லை, இது வந்து 2 டைமென்ஷன், அதாவது ஒரு தளத்தில் இயங்குது. இப்போ நம்ம வந்து ரோட்டில் போகிறோம், வண்டி ஓட்டுறோம்ல, அதுவே வந்து என்னது? ஒரு தளத்தில் இயங்குறது தான். ஓகே, அதுக்கு வந்து 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ரோடுங்கிறது என்னது? ஒரு தளம், அதில் வந்து எப்படி வேணுமாலும் போகலாம் இல்லையா, அதுதான் இது.
ஸோ இப்போ இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெலாசிட்டினாவே அதுக்கு வந்து வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷன் இருக்குது. அப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் போனால் ஒரே டைரக்ஷன் தான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் இல்லை. மோஷன் என்ன பிளேன்னு சொல்லிட்டோம். ஸ்ட்ரெயிட் லைன்னா ஒரே டைரக்ஷன் தான், எக்ஸ் ஆக்சிஸ், அவ்வளோதான். ஆனால் மோஷன் என்ன பிளேன், ஒரு தளம்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு 2 ஆக்சிஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 2 வந்துருச்சு. அப்போ எப்படி டைரக்ஷன் எப்படி சொல்கிறது, அந்த பாத்து வந்து மாறிக்கிட்டே இருக்குது, டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், ஒரு கன நேரத்தில் அந்த வண்டியினுடைய அல்லது பொருளினுடைய திசைவேகம் எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த புள்ளியில் வந்து எவ்வளோ டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் இருக்குது வண்டி வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா, அந்த கன நேரத்தில், அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில், அந்த செகண்டில் எந்த டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, அந்த எந்த டைரக்ஷனில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இருக்குது, உடனடி திசைவேகம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாத்து இருக்குல்ல, அந்த பாத்துக்கு அந்த பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன்ட் வரையணும், தொடுகோடு வரையணும். தொடுகோடுனா என்னதுங்க பாருங்கள், இது வந்து ஒரு கர்வ் மாதிரி இருக்குது இல்லையா. அந்த கர்வுங்கிறது என்னது, ஒரு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் இல்லையா. ஒரு வட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் அந்த வட்ட வில்லாக இருக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம வந்து என்னது டேஞ்சன்ட் வரையணும். டேஞ்சன்ட்னா என்னது, ஒரு வட்டத்துக்கு டேஞ்சன்ட் ஒரு புள்ளியில் வரையணும் என்னது, இதனுடைய ஆரம் இருக்கும் இல்லையா, ரேடியஸ், அதுக்கு வந்து பர்பண்டிகுலர் லைன் தான் என்னது டேஞ்சன்ட், தொடுகோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த திசையில் தான் என்னது இந்த உடனடி திசைவேகம் இந்த புள்ளியில் இருக்கும். ஓகே, அப்போ அந்த பாதையில் அந்த புள்ளியில் வரையக்கூடிய தொடுகோடு, த டேஞ்சன்ட் ட்ரான் அட் த பாயிண்ட் டு த பாத், அதுதான் என்னது, இட் ரெப்ரசன்ட்ஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் தட் இன்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், பொசிஷன், அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி பார்த்தோம்ல. அடுத்து ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன், சராசரி முடுக்கம். அதாவது ஆக்சலரேஷன் வேரிஸ், சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இல்லாமல் சேஞ்ச் ஆகிட்டு, அதான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஏ ஆவரேஜ் சொல்லலாம். ஏ ஆவரேஜ் இட் இஸ் ஆல்சோ ஏ வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஆக்சலரேஷன் நம்மளுக்கு தெரியும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ டெல்டா வி வெக்டார் பை டெல்டா டி. ஓகே, டெல்டா வி வெக்டார் பை டெல்டா டின்னு சொல்லலாம். இதுதான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். அப்போ இதில் இன்ஸ்டன்டேனியஸ் வேணும்னா, அந்த நேரத்தில் எவ்வளோ ஆக்சலரேஷன் வேணும்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் வேணும். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் எப்படி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பார்த்தோம், உடனடி திசைவேகம், அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஆவரேஜ் ஆக்சலரேஷன்னா சராசரி முடுக்கம்னு சொல்லுவோம், சராசரி முடுக்கம். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனா உடனடி முடுக்கம். ஏன்னா முடுக்கத்தினுடைய மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த கன நேரத்தில் எவ்வளோ முடுக்கம் அப்படின்னு உடனடி முடுக்கம் என்னது, அங்கே சொல்லுவோம்ல நம்ம, டெல்டா டி டென்ஸ் டு 0, க்ளோஸ் டு 0 அப்படின்னா டெல்டா வி வந்து என்ன டிவி ஆயிடுது, டெல்டா டி வந்து டிடி ஆயிடுது. தட் இஸ் ஆக்சலரேஷன். ஏ வெக்டார் ஈக்குவல் டு டிவி வெக்டார் பை டிடின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். டிவி வெக்டார் பை டிடி, தட் இஸ் டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால்டு ஆக்சலரேஷன். வெறும் ஆக்சலரேஷன் சொன்னால் அது எதை குறிக்குது, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் தான் குறிக்குது, உடனடி முடுக்கத்தை தான் குறிக்குது, வெறும் முடுக்கம்னு சொல்லலாம். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்கிறது காரணம் வந்து இதுதான், இட்ஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே ரைட். ஸோ இது நோட் பண்ணிங்க. இதான் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ், நியூமரிக்கல்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். அதை நோட் பண்ணுங்க ஃபஸ்ட். ரைட். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். இது நம்மளுக்கு என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான். பேசிக்காக எப்படி ஒரு பொசிஷன்லேருந்து வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கேல்குலேட் பண்ணுறது, நிலை வெக்டார்லேருந்து துகளினுடைய நிலை வெக்டார் கொடுத்துருக்காங்க வெக்டார் ஈக்குவேஷனில், அதிலேருந்து எப்படி வெலாசிட்டி கேல்குலேட் பண்ணுறது, திசைவேகம் கேல்குலேட் பண்ணோம். அடுத்து ஆக்சலரேஷன் முடுக்கம் கேல்குலேட் பண்ணுறது. அப்புறம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி அட் 1.0 செகண்ட், டி ஈக்குவல் டு 1 செகண்டில் துகளினுடைய திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு மற்றும் திசையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு பேசிக்கானது. நம்ம அந்த வெக்டார் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வி எப்படி கண்டுபிடிக்கிறது. வெலாசிட்டினா நம்மளுக்கு என்னென்னு தெரியும். வெலாசிட்டி அப்படின்னா என்ன சொன்னோம் நம்ம, டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னோம். அதாவது டிஆர் வெக்டார் பை டிடின்னு சொன்னோம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டி பை டிடி ஆஃப் ஆர் வெக்டார் இங்கே இருக்குது, என்ன இருக்குது, 3.0 டி ஐ கேப் ப்ளஸ் 2.0 டி ஸ்கொயர்ட் ஜே கேப் ப்ளஸ் 5.0 கே கேப் இப்படி இருக்குது. இப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். 3.0 இன்ட்டு டி, ஒரு கான்ஸ்டன்ட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, டி பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது வந்து டி
வந்து என்னது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 1t பவர் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்குவோம் 3.0 t பவர் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1t பவர் 0ன்னு வந்துடும். அப்புறம் t பவர் 0 கேன்சல் ஆயிரும். எனிதிங் பவர் 0 1. அப்போ இங்கே 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ 3.0 × 1 வெறும் 3.0 தான் வரும். இந்த ஐ கேப் அப்படியே இருக்கும். ஐ கேப்புங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ஐ கேப் இப்படி வந்துடும். அடுத்து ப்ளஸ் அடுத்து பாருங்கள் 2.0 t². எகைன் இந்த 2.0ங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படியே வச்சுக்கிறோம். t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் 2t பவர் 1ன்னு வரும். இந்த பவர் முன்னாடி வரும், இந்த பவரில் ஒன்று குறையும், அவ்வளோதான் 2t பவர் 1. அப்போ என்ன ஆகும் 2t பவர் 1னா t தான். அப்போ 2tன்னு எழுதலாம். அப்போ இன்ட்டு 2t இன்ட்டு ஜே கேப் அப்படியே இருக்குது. ப்ளஸ் 5.0ங்கிறது கான்ஸ்டன்ட், கே கேப்புங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அது ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட், ரெண்டுமே கான்ஸ்டன்ட். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இந்த டேர்மு 0 ஆயிரும். ஓகே, இது வந்து 0 ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 3i கேப் ப்ளஸ் 2 × 2 4 4t இன்ட்டு ஜே கேப்னு கிடைக்குது. இதுதான் ஜென்ரலாக வி வெக்டாருக்கான ஈக்குவேஷன். இந்த பொசிஷன் வெக்டார்லேருந்து நம்ம வி வெக்டாருக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போ வி வெக்டாரில் பார்த்தோன்னா ஐ காம்பனண்ட் இருக்குது, ஜே காம்பனண்ட் இருக்குது. அப்போ அது வந்து ஆப்ஜெக்ட் வந்து என்னது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகுதுங்கிறது எதை வச்சு நம்ம சொல்கிறோம், டைம் இருக்கு இல்லையா அந்த ஈக்குவேஷனில். டைமுக்கு வந்து 1 2 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம், வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். இப்போ இதில் டீங்கிற டேர்மே இல்லை இந்த ஈக்குவேஷனில் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நகரவே இல்லை, நிலையாக இருக்குன்னு அர்த்தம். டி இருக்குன்னாவே நேரத்தை பொறுத்து என்ன ஆகுது அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகருது அப்படிங்கிறது தெரியும். சரியா? ஸோ எவ்வளோ வேகத்தில் நகருது அப்படி அதுக்கான ஈக்குவேஷன் தான் இது வி திசைவேகம். அடுத்து என்ன கேட்டுருக்காங்க முடுக்கம் கேட்குறாங்க, ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷனாக நம்மளுக்கு தெரியும் ஏ அப்படிங்கிறது ஏ வெக்டார் ஈக்குவல் டு டைம் ரேட் ஆஃப் சேஞ்சாக வெலாசிட்டின்னு பார்த்தோம், டிவி வெக்டார் பை டிடி. அப்போ வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், ஏ வெக்டார் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் வி வெக்டார் வந்து என்னது 3i கேப் ப்ளஸ் 4t ஜே கேப், 3i கேப் ப்ளஸ் 4t ஜே கேப் இப்படி எழுதலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், 3 கான்ஸ்டன்ட்டு ஐ கேப் கான்ஸ்டன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ப்ளஸ் ரெண்டுமே கான்ஸ்டன்ட்ங்கிறனால அடுத்து 4 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்குவோம். t பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும் 1t பவர் 0ன்னு வரும். அப்போ வெறும் 1ன்னு வரும். அப்போ இன்ட்டு 1 தான், இன்ட்டு ஜே கேப் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 0 + 4 ஜே கேப் ஈக்குவல் டு 4 ஜே கேப்னு வரும். அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு 4 ஜே கேப். அப்போ ஆக்சலரேஷன் இருக்குது, ஒரு துகள் வந்து முடுக்கம் அடையுது, ஆக்சலரேஷன் இட் இஸ் அண்டர் ஆக்சலரேஷன். எந்த டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னா அலாங் த ஜே கேப், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். பொசிஷன் பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட்ஸ்க்கும் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட் மூணுமே. ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா எந்த டைரக்ஷனில் இருக்குது அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதான் இந்த ஜே கேப்புங்கிறது வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே ரைட். அடுத்து வந்து இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்டு வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வி அட் 1 செகண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே வரணும், இதுதான் விக்கான ஈக்குவேஷன். 1 செகண்ட் டைம் வந்து 1 செகண்ட் கொடுக்கணும். கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், தேர்டு வி அட் 1 செகண்ட்ங்கிறப்ப அப்போ வி வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப், இதில் டைம் இல்லை இப்படி வச்சுக்கலாம், 3i கேப் ப்ளஸ் 4tக்கு பதிலாக 1 செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ 4 × 1 × ஜே கேப். அப்போ என்ன வரும் 3i கேப் ப்ளஸ் 4 × 1 4 ஜே கேப்னு வந்து. இதுதான் ஈக்குவேஷன் 1 செகண்டில் 1 செகண்ட் டைம் இன்டர்வலில் வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் திசைவேகம் வந்து இதுதான். இதில் வந்து அவங்க எண் மதிப்பு திசை கேட்குறாங்க. எண் மதிப்பு என்னென்னா அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 2 ஐ காம்பனண்ட் ஜே காம்பனண்ட் இருந்தது அப்படின்னா v ஈக்குவல் டு √(ax² + ay² பார்த்தோம், அதுதான் இங்கே இருக்குது. அப்போ 3² + 4². அப்போ என்ன வரும் (9 + 16) 9 + 16 25. அப்போ v ஈக்குவல் டு (25) எடுத்தால் 5ன்னு வரும். அப்போ 5 m/s. அப்போ 1 செகண்ட் அப்புறம் அந்த துகளோட ஸ்பீடு வந்து எவ்வளவு 5 m/s ஸ்பீடில் போகிறதா அர்த்தம். அடுத்து வந்து திசை கேட்குறாங்க. திசை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கிறது, எரேஸ் பண்ணிக்கிறோம் ஒரு சைடு. திசை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, இந்த கிளாஸோட பிகினிங்கில் ஏ வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த காம்பனண்ட் ஏஎக்ஸ், இந்த காம்பனண்ட் வந்து ஏஒய். அப்போ இங்கே தீட்டா tan தீட்டா கண்டுபிடிச்சா என்ன வரும், tan தீட்டா ஈக்குவல் டு ஏஒய் பை ஏஎக்ஸ்ன்னு சொன்னோம், இந்த கிளாஸோட பிகினிங்கில் சொன்னோம், அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதோட டைரக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த வெக்டாரோட டைரக்ஷன் வேணும்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது tan தீட்டா தான். tan தீட்டா ஈக்குவல் டு
ஏஒய்ங்கிறது என்னது இது 4/AXங்கிறது 3, 4/3. அப்போ தீட்டா ஈக்குவல் என்னது tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3. அவ்வளோதான். ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். 4/3 டிவைட் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும். அதுக்கு tan இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா எவ்வளோ தீட்டான்னு தெரியும். அது மாதிரிலாம் நீட்டில் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம tan வேல்யூலாம் பார்க்கணும். அப்படி பார்க்க முடியாது நம்ம அங்கே. அதனால் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3, 3/4 அது மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டேரக்ஷன், இப்படி கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம வெக்டாரில் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.